ஒவ்வொரு நோய்க்கும் அடிப்படை காரணங்கள் ரெண்டே விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று மனச்சிக்கல், இன்னொன்று மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30 வயசுல 40 வயசுல ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து சாப்பிட்ட சாப்பாடு பிரச்சனை, அவர் வந்து வேலை பார்க்கறதுல பிரச்சனை, ஓகேங்களா, அவர் தூக்கத்தில் பிரச்சனை, அவர் நிறைய மருந்துகள் எடுத்துக்கிட்டாரு அதனால அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் 6 வயசு குழந்தைக்கு 9 வயசு குழந்தைக்கு அங்கே சுகர் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது என்ன சொல்லுது சயின்ஸ்? இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம். நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள் சரியாக சீராக இயங்கணும்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய எண்டோகிரைன், இந்த எண்டோகிரைன் சீராக சரியாக இயங்கினால் எல்லா ஹார்மோனும் சரியாக கிடைச்சா இங்கே ஆர்கன் சீராக இயங்குங்க. சக்கராஸ் பேலன்ஸ் ஆனால் எண்டோகிரைன் பேலன்ஸ் ஆகும். இப்படி நிறைய உங்களுக்குள்ள வந்து சொல்லிட்டு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான மூல காரணகர்த்தா என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவுலையுமே அதை நம்ம சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னும் அதில் ஈஸியாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கான இன்னும் சில நுட்பங்களையும் அதனுடைய துணுக்குகளையும் தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கன், அதாவது இன்னர் ஆர்கன், நம்மளுடைய ராஜ உறுப்புகள், ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்டோகிரைன், நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பங்களிப்புது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மனம் அப்படின்றது தான் வந்து எதன் மூலமாக செயல்படுது. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் அடிப்படை காரணங்கள் ரெண்டே விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று மனச்சிக்கல், இன்னொன்று மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரிதாங்க. இப்போ வந்து ஒரு 30 வயசு 40 வயசுல வந்து ஒருத்தருக்கு நோய் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்கள் வந்து ஏதோ மன ரீதியாக வந்து பாதிப்புகள், ஸ்ட்ரெஸ் ஏதோ இருக்கலாம். அது போல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன், உணவு சாப்பிட்டதுல இருந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த தொல்லைகளும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் ஒரு 6 வயசு குழந்தைக்கு, 3 வயசு குழந்தைக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து வருதே, பால் சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு இதெல்லாம் வருதே, அப்போ இங்கே இந்த இடத்துல அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட்டதுனால பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இல்லைங்களா? அப்போ வேறு சில பிரச்சனைகள் என்னவாக தான் இருக்கும். அதாவது ஆர்கன் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவளுக்கு மன ரீதியாக குழந்தைகள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போ இங்கே வேறு ஏதோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டும் அனலைஸ் பண்ணப்படும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உடல், மனம், ஆன்மா. அப்போ இந்த உடல் சில பதிவுகளை உள்ள எடுக்குது, ஓகேங்களா, அதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இதில் ஏதாவது மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது அது நம்ம உடம்புக்குள்ள பிரச்சனைகளாக, நோய்களாக வந்து மாறுது அப்படின்றது தான் ரியாலிட்டி. அதில் தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய நோய்கள் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் உடலில் ஏற்படக்கூடியது, ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனம் அப்படின்றாங்க. அப்போ அந்த மனம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனம் பாதிக்கப்படும் பொழுது டோட்டலாக நம்மளுடைய எண்டோகிரைன் எல்லாமே வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கோபமாக இருக்கிறீங்க அப்படின்னா பாருங்களேன், ஒரு மாதிரி நம்மளோட உடம்பே வந்து சேக்கிங் ஆகுது, ஒரு பதட்டம் ஆகுது, அப்படியே உடம்புல வேர்த்து கொட்டுது, பயம் வருது நம்மளுக்குள்ள, அப்பையும் வந்து உடம்புல வேர்த்து கொட்டுது, ஒரு மாதிரி வந்து எல்லா வேர்வை துவாரங்களும் அப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, புல் அரிக்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது, எல்லா வேர்வை துவாரங்கள்ல இருந்தும் வேர்வை வந்து கொட்டுது, கால்லாம் நடுங்குது, எலும்புகள்லாம் பலவீனமாகிற மாதிரி நடுக்கம் கொடுக்குது. பயம் என்ற உணர்வு நம்மளுடைய உடம்புல உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ கோபம் என்ற உணர்வு நம்முடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. அதாவது அந்த நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு விடைக்குது, லூஸ் ஆகுது, விடைக்குது, லூஸ் ஆகுது, டைட் பண்ணுது. அப்போ இந்த உணர்வுகள் நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் எந்த அளவுக்கு பாதிப்படை செய்து பாருங்களேன். அப்போ மனம் அப்படின்றதும் இங்கே வந்து பிரச்சனை கொடுக்குன்னு தெரியுது. ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்கு வந்திருக்குது அப்படின்னா அது வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயம் தானே. அங்கே எங்கே மனம் வந்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டது, எல்லாரையுமே ஒரே மாதிரியான பார்த்துச்சு, அந்த குழந்தை எல்லாரையும் சந்தோஷமாக தானே பார்த்துச்சு. ஆனால் இன்றைக்கி சின்ன குழந்தைகள், எவ்வளோ குழந்தைகள் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது சாப்பிட்டதில் பிரச்சனை வந்துச்சா அல்லது அதோட மனசில் பிரச்சனை வந்துச்சா? இல்லையே. அப்போ வேறு என்னவா இருக்கும் அப்படிங்கும் பொழுது தான் அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றும் நமக்கு சீராக இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதில் சில பதிவுகள் நம்ம கொண்டுவரப்படும் பொழுது அது நமக்கு நோயாக வடிவெடுக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதாவது ஆன்ம பதிவுகள், அந்த ஆன்மா பதிவுகள் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஆன்மா பதிவுகள் அப்படிங்கும்போது இந்த உடல்ல உள்ள உறுப்புகள் இருக்குது, இதை நம்ம அனாட்டமியில பார்க்குறோம். மனம் அப்படின்றது நம்ம ஒரு சில பேரை சொல்லுவோம், ஐயோ பயங்கரமான கோபக்காரங்க, ஐயோ பெரிய பயந்தாங்கோலிங்க. அப்போ அவருடைய மனம் ஒரு கேரக்டராக மாறுது, அந்த கேரக்டர் வச்சு சொல்கிறோம். ஆனால் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதை எப்படி நம்ம சொல்கிறது? அவங்க வந்து ஒரு நல்ல ஆன்மாங்க, அவங்க ஒரு கெட்ட ஆன்மாங்க அப்படின்னு சில ஆன்மீகத்துக்குள்ளே தான் நம்ம வந்து
அதை வந்து கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. ஆனால் அந்த ஆன்மா அப்படின்றது நமக்கு முன்னோர்களினுடைய பதிவுகள். இதைத்தான் நமக்கு இன்றைய சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஜெனட்டிக்காக வந்திருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. ஒரு 30 வயசுல 40 வயசுல ஒருத்தருக்கு சுகர் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து சாப்பிட்ட சாப்பாடு பிரச்சனை, அவர் வந்து வேலை பார்க்குறதுல பிரச்சனை, ஓகேங்களா, அவர் தூக்கத்தில் பிரச்சனை, அவர் நிறைய மருந்துகள் எடுத்துக்கிட்டாரு அதனால அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் 6 வயசு குழந்தைக்கு 9 வயசு குழந்தைக்கு அங்கே சுகர் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது என்ன சொல்லுது சயின்ஸ்? இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம், அவங்களுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ மாமாவுக்கோ இருந்திருக்கும், அதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆன்மா பதிவுகள். அங்கே ஆன்மாவாக அதாவது நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள் சரிங்களா, மூதாதையர்களிடம் இருந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆன்மாவுக்குள்ள பதிவுகளாக இருந்து வந்திருக்குது. இது நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய சயின்ஸ் வந்து சொல்லுது. அப்போ இதுக்கும் உண்மைதானா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய உடம்புல கண்ணில் பார்த்து செயல்படக்கூடிய சர்க்குலேஷன் இருக்குதுங்க, கண்ணில் பார்க்க முடியாத சர்க்குலேஷன் சொல்லி இருக்குதுங்க. அதாவது ரத்த ஓட்டம் கண் மூலமாக பார்க்க முடியும் சரிங்களா. நர்வஸ் மூலமாக உள்ளுக்குள்ள சிக்னல் போய்கிட்டு இருக்குதுல்ல, அதை கண் மூலமாக பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு சில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கேனிங்லாம் வந்து வந்துருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஇஜி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் மூலமாக மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் மூலமாக எவ்வளவு சிக்னல்கள் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து பார்க்க முடியும். இப்போ அதன் மூலமாக நம்ம வந்து மிஷின் மூலமாக பார்க்க முடியுது சரிங்களா. ஆனால் அது மூலமாகவும் பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் நம்ம உடம்புக்குள்ள சக்தி ஓட்டங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சக்கராஸ், நம்ம உடம்புக்குள்ள சக்கராஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு 7 சக்கராஸ் அப்படின்றது தான் மிக முக்கியமாக வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1800 சக்கராஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்றதையும் நம்முடைய முன்னோர்கள் கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் 7 சக்கராசல்கள் தான் ஹெட்டாக இருக்குது, அதன் மூலமாக தான் வாங்கி எல்லா சக்கராஸுக்கும் கொடுக்குது அப்படின்னு. நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள் சரியாக சீராக இயங்கணும்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய எண்டோகிரைன், இந்த எண்டோகிரைனோட கண்ட்ரோலில் தான் ஆர்கன்ஸ் இருக்குது. இந்த எண்டோகிரைன் சீராக சரியாக இயங்கினால் எல்லா ஹார்மோனும் சரியாக கிடைச்சா இங்கே ஆர்கன் சீராக இயங்குங்க. ஆனால் எண்டோகிரைன் சீராக இயங்கணும்னா உங்களுடைய சக்கராஸ் சீராக இயங்கணுங்க. இந்த சக்கராஸை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இந்த சக்கராஸை நம்ம எப்படி செயல்படுதுன்றதை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உணரவும் முடியாது ஓகேங்களா. ஆமாம், அப்போ இந்த சக்கராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆன்மாவை எப்படி கண்ணில் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குதோ அது மாதிரி சக்கராஸை பார்க்க முடியல. இதுக்கு கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக கூட கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மளுடைய சக்கராஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு டெக்னாலஜி வந்துச்சு பாருங்களேன். கண்ணில் பார்க்க முடியலை, ஆனால் இதில் இது பண்ண முடியும், அதை மிஷினில் வந்து கண்டுபிடிக்க முடியும், பார்க்க முடியும், எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்குது. பெட்டர் ஒரு சக்கராஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணோம்னா ஓகேங்களா என்ன நடக்கும்னா அதை சார்ந்த எண்டோகிரைன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகுது. எண்டோகிரைன் பேலன்ஸ் ஆகும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லா ஆர்கனும் சூப்பராக சரியாகுதுங்க. நீங்கள் பாருங்கள், தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் சின்ன குழந்தைகளுக்கு 13 வயசு 15 வயசு குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு வந்து இருக்குது, 40 வயசு உள்ளவங்களுக்கும் இன்னைக்கு இருக்குது. ஆண்களுக்கு வராமல் இருந்துச்சு, கடைசியில் ஆண்களுக்கும் அதிகமாக இன்னைக்கு தைராய்டு வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பரவுறதுன்னு இல்லைங்க, இது ஒரு எண்டோகிரைன் ப்ராப்ளம், இது ஒரு நாளமில்லா சுரப்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனால் தைராய்டுன்ற இந்த நாளமில்லா சுரப்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விசுத்தி சக்கரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அப்போ விசுத்தி சக்கராவை பேலன்ஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தைராய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பி எண்டோகிரைன் சூப்பராக ஆக்டிவேட் ஆகுதுங்க. நம்ம பார்த்துருப்போம் தைராய்டுன்ற ஒரு பிரச்சனைனால அங்கே வந்து தைராக்சின் பற்றாக்குறை ஏற்பட்டு அங்கே வந்து டிஎஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பற்றாக்குறையோ அல்லது ஹையாவோ இருந்து உச்சந்தையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். தலைமுடி உதிருது, கண் பிரச்சனை வருது, ஸ்கின் பிரச்சனை வருது, உடம்பெல்லாம் மெலியுது, இல்லை குண்டாகுது, உடல் சோர்வு, டயர்ட்னஸ், பசியே இல்லை, ஓவர் பசி, இப்படி பல சிம்டம்ஸ். மாதவிலக்கு பிரச்சனை வந்துருச்சு இதனால அப்படின்னு சொல்லிட்டு உடனே தைராக்சின்ற டேப்லெட்டை நம்ம வந்து எப்படியாவது ரெகுலராக லைஃப் டைம் எடுத்து இதை நம்ம சரி பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. ஆக்சுவலி ரீசன் இது இந்த நான் சொன்ன இந்த ட்ரையாங்கிளில் உடல் மனம் ஆன்மான்ற ட்ரையாங்கிளில் நம்ம ஆன்மான்னு சொல்லக்கூடிய இதுக்கு சக்கராசை நம்ம வந்து சரி செய்யப்படும் பொழுது நம்மளுடைய எண்டோகிரைன் சூப்பராக சரியாகுது. எண்டோகிரைன் சூப்பராக சரியானா உடலில் இருக்கக்கூடிய இந்த பல கிளை நோய்கள் நமக்கு வந்து சரியாகும். அப்போ ரூட் காசஸ் அப்படின்னு சொல்லி போனோம்னா நிறைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும்
மூல காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுல மூல காரணங்களாக நம்மளுடைய சக்கராஸை பேலன்ஸ் பண்ணணும். சக்கராஸ் பேலன்ஸ் ஆனால் எண்டோக்ரைன் பேலன்ஸ் ஆகும். இப்படி நிறைய உங்களுக்குள்ள வந்து சொல்லிட்டு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ரினல் கிளாண்ட். இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அட்ரினலின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. உங்களுக்கு வந்து சுகருக்கு வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிளிக்கோஜனை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு இந்த அட்ரினல் சுரக்கக்கூடிய, அதாவது அட்ரினல் கிளாண்ட் சுரக்கக்கூடிய அட்ரினலின் சுரப்பி வந்து நமக்கு வந்து தேவை. இப்போ அட்ரினலின் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அதுவும் உடல் முழுவதும் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. செக்ஸுவல் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, எண்டோக்ரைன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அப்போ அட்ரினலின் அப்படின்ற அந்த ஹார்மோனை நீங்கள் சரி செய்யணும். ஓகேங்களா? அப்போ அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம உடனே அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஹார்மோன் டேப்லெட் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்கு உங்களுடைய சக்கராஸில் வந்து பாருங்கள், அந்த சக்கராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதான் உண்மை. அப்போ உங்களுடைய சுவாதிஷ்டானம் சக்கரா பாதிக்கப்படும் பொழுது, உங்களுடைய மணிபூரகம் சக்கரா பாதிக்கப்படும் பொழுது, உங்களுடைய அநாகதம் சக்கரா பாதிக்கப்படும் பொழுது, உங்களுடைய சகசரகாரம் சக்கரா பாதிக்கப்படும் பொழுது, விசுத்தி சக்கரா பாதிக்கப்படும் பொழுது, மூலாதாரம் சக்கரா பாதிக்கப்படும் பொழுது, இப்படி 7 சக்கராக்களும் பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய 7 நாளமில்லா சுரப்பிகளும் பாதிப்படைய செய்கிறது. உங்களுடைய சுவாதிஷ்டானத்தை நீங்கள் சீர் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட் சூப்பராக ரெடி ஆகும். அப்போ அட்ரினல் பிரச்சனைன்றது வராது. உங்களுடைய மண்ணீரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், உங்களுடைய பேன்கிரியாஸில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் பிரச்சனைகளும் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய தொப்புள்ள இருக்கக்கூடிய சக்கராவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறோம்னா போதுங்க, சூப்பராக சரியாயிடும். ஓகே, நாபி சக்கரம், மணிபூரக சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சக்கரஸ்லாம் எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறது? சக்கரஸ்லாம் பேலன்ஸ் பண்ணால் என்னோட எண்டோக்ரைன் சூப்பராயிரும்னா நான் முதல்ல அதை தானே பண்ணணும். யாராவது பண்ணிக்கிறோமா? பறந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடல், மனம், ஆன்மா மூணையுமே நீங்கள் சீராக சமநிலையில் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணி கடைபிடிச்சு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புல பிரச்சனைகளே இல்லைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, இது சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான சில ஈஸியான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், கடைபிடிங்கள். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டெக்னிக் இருக்குதுங்க. அந்த டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் இதை எப்படி சரி செய்யலான்றது உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் நைட்டு நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டு அதிகாலை எந்திரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த அதிகாலை கண் விழிக்கிறீங்க. கண் விழிச்ச உடனே உங்களுடைய தொப்புள்ள உங்களுடைய ஆள்காட்டி விரலை கை வச்சு பாருங்க, ஒரு பல்ஸ் இருக்கும். இந்த பல்ஸ் உங்களுக்கு தொப்புள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய சக்கராஸ் எல்லாம் ஓரளவு பேலன்ஸாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய சக்கரா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே உங்கள் உடம்பு வந்து சீராக தன்னைத்தானே சரி பண்ணுற சிஸ்டத்துக்குள்ளே போயிடும் ஒன்று. ஓகேங்களா? ஆமாம். அப்போ அந்த தொப்புள்ள பல்ஸ் இல்லைன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னோம்னா, அந்த முன்புற மத்திய கோடு அப்படியே போட்டுங்க. உடலில் முன்புற மத்திய கோடு போட்டுக்குங்க. அந்த தொப்புளுக்கு மேலே, அந்த முன்புற மத்திய கோட்டில் தொப்புளுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விரல் கேப்பில் நீங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலை மூவ் பண்ணிட்டே வாங்க. பல்ஸ் அங்கே இருக்கலாம், தொப்புளுக்கு மேலே இருக்கலாம். தொப்புளுக்கு மேலே இல்லைங்க, எவ்வளோ தூரங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு விரல் அளவு அப்படி வச்சு தொப்புளுக்கு மேலே அந்த ஒரு விரல் அளவில் இப்படி நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பல்ஸ் இருக்கும். இப்படி ஒரு வேளை பல்ஸ் இல்லைன்னா தொப்புளுக்கு கீழே பாருங்கள், அப்படியே இப்போ இதுதான் தொப்புள்னு வச்சுக்கலாம், ஆம்பிளிகல்னு வச்சுக்கலாம். இப்படியே கீழே நீங்கள் அப்படியே வந்து டச் பண்ணிட்டே வாங்க, கீழே இருக்கலாம். இதுக்கும் எவ்வளோ தலங்க அளவு அப்படின்னா இந்த ஒரு விரல் அளவு. ஓகேங்களா? இந்த ஒரு விரல் அளவு தொப்புள் இதானா இங்கே நீங்கள் எவ்வளோ விலைக்கு பார்க்கலாம், தொப்புள் இதானா மேலே எவ்வளோ விலைக்கு பார்க்கலாம். கீழே பல்ஸ் இருக்கலாம், கீழேயோ மேலேயோ கன்ஃபார்மாக பல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கீழேயோ மேலேயோ பல்ஸ் இல்லைன்னா சென்டரில் தான் இருக்கும். எங்கே? தொப்புளில் தான் இருக்கும். தொப்புளில் இருந்தால் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம். தொப்புளில் இல்லாமல் மேலேயோ கீழேயோ இருந்ததுன்னா சரியில்லை அப்படின்னு. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம சரி பண்ணோம்னாலே நமக்கு மேலும் கீழும் இருக்கக்கூடிய அனைத்து சக்கராஸும் சீராகும். இந்த சென்டர் பாயிண்டை எப்படிங்க சரி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அப்போ இதை அதிகாலை நேரத்தில் முதல்ல செக் பண்ணுங்கள். காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிச்சிட்டு கொஞ்சம் அலாரத்தை ஆஃப் பண்ணி பிறண்டு படுத்து அதுக்கப்புறம் எந்திரிக்கும் பொழுது பார்க்குறது கிடையாதுங்க. அப்படி கண் விழிச்ச செகண்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சக்கராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பல்ஸ் இல்லாமல் மேலேயும் கீழேயும் இருக்கும். ரைட், இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு பல டெக்னிக் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க, அதை நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகாலை நேரத்திலேயே பண்ணுறதுக்குன்னு ஒரு டிப்ஸ் இருக்குது, சொல்கிறேன். இதை நீங்கள் மற்ற நேரங்களில் கூட பேலன்ஸ் பண்ணி சரி பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தொப்புள் மேலே ஒரு ₹1 காயின் ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து
வந்து ஒரு மெழுகுதிரியை வந்து எடுத்து பொருத்திருங்க. ஓகேங்களா? அதாவது படுத்துருக்குறோம், தொப்புள் மேலே ஒரு ரூபா காயின் வைக்கிறோம், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுதிரி வைக்கிறோம், மெழுகுதிரியை பொருத்திடுறோம். ஓகேங்களா? ஆமாம். இதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர், ஓகேங்களா, ஒரு சின்ன மெழுகுதிரி, இதுக்கு மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து அப்படியே வந்து தொப்புள் மேலே கவுத்திருங்க. இப்போ இந்த கண்ணாடி டம்ளருக்குள்ள அந்த மெழுகுதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்களா, இந்த கண்ணாடி டம்ளருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அந்த மெழுகுதிரி எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆன உடனே அப்படியே அப்படி அந்த கண்ணாடி டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கப் பண்ணி அப்படியே தொப்புளை இறுக்கி இழுத்து பிடிக்கும். இப்போ கீழையும் மேலையும் ஏதாவது அந்த பல்ஸ் இறங்கி இருக்குது ஏறி இருக்குதுன்னா அதை சல்லுன்னு இழுத்து கொண்டு வந்து சென்டர் பாயிண்ட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஈஸியான ஒரு வேலைங்க. ஆனால் இது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற முடியாது, இன்னொருத்தவங்களை தான் வந்து பண்ண சொல்லணும். ஏன்னா இன்னொருத்தவங்க யாராவது வீட்டில் உள்ளவங்க இதை பண்ணாங்கன்னா பெட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஈஸியான சூப்பரான ஒரு டெக்னிக்ங்க. இதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே உடல் தன்னைத்தானே இந்த சக்கராஸை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நியூட்ரல் ஆயிருவீங்க. இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எப்படிலாம் நம்மலாம் ரெடி பண்ணி பண்ணுறது இல்லை, கூட ஆள் இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன், பயன்படுத்தி பாருங்க. அதாவது காலையில் எந்திரிக்கிறீங்க, உங்களுடைய பல்ஸை செக் பண்ணி பார்க்குறீங்க, மேலேயோ கீழேயோ இருக்குது, உங்களுடைய தொப்புள்ள இல்லை. ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இடது கை பாதத்தை, ஓகேங்களா, இடது கை பாதம் கை பாதத்தை எடுத்து உங்களுடைய தொப்புளை மூடி, தொப்புள் இதான்னு வச்சுங்களேன், தொப்புளை மூடி க்ளோஸ் பண்ணிடுங்க. ரைட். இதுக்கு மேலே உங்களுடைய வலது கை பாதத்தை வச்சு அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஒரு 5 நிமிஷம் திரும்ப அதே நிலையில் நீங்கள் படுத்துருக்கணும். அதாவது எப்போ நீங்கள் காலையில் கண் விழிக்கிறீங்களோ அவ்வளோதான். உங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னா அப்போ உடனே நீங்கள் அதை பண்ணிடணும். செக் பண்ணி பார்த்து பண்ணுங்க. சப்போஸ் செக் பண்ண முடியலனா கூட காலையில் எந்திரிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சு 1 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரைக்கும் வச்சிருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அது கண் கூட நம்ம வந்து பார்க்க முடியும். அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். டெய்லி வந்து இதை வந்து நம்ம சக்கராஸை பேலன்ஸ் பண்ணிட்டு அன்றைய நாள் வாழ்க்கையை துவங்கணும்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும். இதை மட்டும் நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்தி பாருங்கள். அதிகாலை நேரத்தில் உங்களுடைய சக்கராஸை பேலன்ஸ் பண்ணி எண்டோகிரைனை சீர் செய்து உங்களுடைய ஆர்கானை பலமடைந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.